தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி பந்தலூரில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட மனநல காப்பக உரிமையாளரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. இதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உரிமையாளர் அகஸ்டின் அளித்த தகவலில் 2.43 கோடி ரூபாய் செலவில் புதர் என்ற படத்தை தயாரிக்க முதலீடு செய்தது தற்போது அம்பலமாகியுள்ளது. பணப்பரிமாற்றம் குறித்து விசாரணை செய்வதற்காக கேரள மாநிலத்திற்கு விரையும் தனிப்படை போலீசார். இது பற்றிய செய்திகளும் 2019ஆம் ஆண்டு அளித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததும் இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகா உட்பட்ட குந்தலாடி பகுதியில் எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் 23 வருடங்களாக மனநலம் காப்பகம் நடத்தி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவை தொடர்ந்து கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் தேவாலா காவல்துறை கண்காணிப்பாளர் சலவன் தலைமையில் நேற்றைய முன்தினம் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அதில் மனநலம் காப்பகம் நடத்துவதற்கான அரசின் எந்த ஒரு அங்கீகாரமும் ஆவணங்களும் இல்லாதது தெரிய வந்தது. மேலும் இதுவரை அங்கு வந்தவர்கள் சரியாக இருந்தவர்கள் போன்ற எந்த ஆவணங்களும் பதிவு செய்யவில்லை. குறிப்பாக அதிகாரிகள் சென்ற தினத்தில் 13 பேர் அங்கு காப்பகத்தில் இருந்த நிலையில் அவர்களுக்கு பதிவு கூட அங்க இருக்கவில்லை. இதனை அடுத்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த காவல்துறையினர் அந்த காப்பகத்தில் ஆய்வு செய்யும் பொழுது 23 ஆண்டுகளாக 500க்கும் மேற்பட்டோர் வந்து சென்றதாகவும் அதில் 200க்கும் மேற்பட்டோர் இறந்ததாகவும் தகவல் கிடைத்தது. அதிகாரிகள் இதில் அதிர்ச்சி அடைந்தனர். இதன் உரிமையாளர் மற்றும் காப்பகத்தை சுற்றியுள்ள வீடுகளில் உரிமையாளர்கள் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், அந்த பகுதியில் கிராம செவிலியராக பணியாற்றும் செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் உட்பட 10 பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டு நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக ஆஷா பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து கேரளாவிலிருந்து வந்த அகஸ்டின் மற்றும் அவரது மனைவி கிரேஸ் மற்றும் காப்பகத்தின் காப்பாளர் எலிசபெத் எலாக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் ஆஜரான நிலையில் தொடர்ந்து காவல்துறை விசாரணையில் மேற்கொண்டனர். விசாரணையில் சுமார் 2.45 கோடி முதலீட்டில் புதர் என்ற சினிமாவை தயாரிப்பதற்கான முன்கட்ட பணிகளில் அவர் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. அந்த படத்திற்காக அவர் முதலீடு செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்தது. இதன் மூலம் அவரது வங்கி கணக்கு கேரளா மாநிலம் கள்ளிக்கோட்டையில் உள்ளதால் தற்பொழுது எவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார்கள் என்பது பற்றி விசாரணை மேற்கொள்வதற்காக தனிப்படை காவல்துறையினர் இன்று கேரளா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் 2019ஆம் ஆண்டு இந்த காப்பகத்தில் புகார் அளித்த நிலையில் சமூக நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தாமல் இவரிடம் மட்டுமே விளக்கம் கேட்டுள்ளனர். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அடிப்படை வசதி மற்றும் அங்கீகாரம் மருத்துவ வசதி செய்து விடுவதாகவும் மேலும் அதில் இங்கு பராமரிக்கப்பட்டு வரும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆவணங்களிலும் பராமரிக்கப்படவில்லை, இனி பராமரிக்கப்படும் என அந்த கடிதம் மூலம் கையெழுத்திட்டு இணை இயக்குனர் சுகாதார பணிகள் உதகை அவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதும் தற்போது அந்த ஆய்வில் சிக்கியுள்ளது. இது பற்றி தொடர்ந்து காவல்துறை கூறுகள் இந்த சம்பவம் குறித்து பல கோணங்களில் விசாரிக்கை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் அனைத்து விசாரணை முடியும் பட்சத்தின் பிறகு வழக்கு பதிவு செய்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்ற பின்னணி குறித்து முழுவதுமாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. நீலகிரி பந்தலூரில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட மனநல காப்பகம் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.